நீங்கள் வேதத்திலே எஸ்தரின் புஸ்தகத்திலே ஆமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த ஆமானுக்கு அங்க ஒரு நல்ல சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யபாரத்தில் நல்ல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஆமான் தன்னுடைய சிங்காசனத்தை அவன் இழந்துட்டான். அவனுக்கு கொடுத்திருந்த நிலைவரமான ஒரு இடத்தை அவன் இழந்துட்டான். எப்படி இழந்தான் நீங்க பார்க்கும்போது, நீங்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிப்பீர்களே ஆனால், இந்த ஆமான் அந்த அரண்மனைக்குள்ளே வரும்போது மிருதகாய் அங்க இருந்த மனுஷன் தன்னை வணங்கலன்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துருச்சு. பயங்கரமான ஒரு கோபம். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறேன், நான் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறேன், ஒரு சாதாரணமான வாட்ச்மேனா இருக்கிற நீ என்னை வணங்க மாட்டேங்கிற. என்னுடைய அந்த நிமிஷத்துல அவனுக்குள்ளே எழும்பின அந்த பெருமை, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன நீ வணங்க மாட்டியா அப்படின்ற அந்த பெருமை நீங்க அவனுடைய வாழ்க்கையை அழிச்சு போச்சு. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ராஜா சொல்றாரு, நான் ஒரு மனிதனை கனம் பண்ண விரும்புகிறேன், அந்த கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு. சொன்ன உடனே இந்த ஆமான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ராஜா என்னை அல்லாமல் வேறு யாரை கனம் பண்ண போகிறார் அப்படின்னா, தன்னுடைய மனசுல தன்னை குறிச்சு அவனுக்கு ரொம்ப பெரிய பெருமை. நான் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை குறித்து நீங்க தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம், அதே நேரத்தில் உங்களை குறித்து ரொம்ப பெருமையாகவும் நீங்க என்ன செய்யக்கூடாது. என்றைக்கு உங்களை குறித்து நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் தோற்று போவீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆமான் தன்னுடைய சிங்காசனத்தை இழந்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, தன்னை குறித்து அவனுக்கு ரொம்ப பெரிய நினைப்பு. என்ன இல்லாமல் இந்த இடத்துலயே நான் ஒருத்தன் தான்ப்பா, என்ன ஒருத்தன் தான்ப்பா ராஜா கனம் பண்ண விரும்புவாரு, நான் ஒருத்தன் தான் அதுக்கு தகுதியான ஆளு, வேற யார் இங்க இருக்கா, சுத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களே. அந்த பெருமையை தன்னுடைய இருதயத்துல வாங்கினதுனால ஆமானுடைய சிங்காசனம் அங்கிருந்து தூக்கப்பட்டுருச்சு. சத்ரு உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்காசனம் இல்லைன்னா ஒரு உயர்வு, ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தும் போது உங்களுக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இன்னும் என்ன தாரும் அப்படின்னா, தாழ்மையை தாரும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பரிசுத்தவான், நல்ல தேவனோட நடக்கிற மனுஷன் பெருமை என்ன பண்ண மாட்டான்னா, தன்னுடைய இருதயத்துல சுமக்கவே மாட்டாங்க, அதை கையில கூட வாங்க மாட்டாங்க, அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அது பேசுற வேற ஏதாவது பேசுங்க பிரதர், வேற ஏதாவது சொல்லுங்க, ஆமா சரி ஓகே, கர்த்தர் நடத்துறாரு, ஆண்டவர் நடத்துறாரு. அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய மனசு, அவங்களுடைய வாய் இப்படிதான் பேசுமே தவிர ஆமா அதை ஏத்துக்காது. நீங்கள் உண்மையாய் தேவனோட நடக்கிறவங்களா இருந்தா பெருமை பேசும்போது உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது, உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் சம்திங் ராங். ஏன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு என்கிட்ட தகுதி இல்ல. நம்மளை ஆசீர்வதித்தது கர்த்தர் தானே, நம்மை உயர்த்தினது கர்த்தர் தானே, நம்ம குப்பையில கிடந்தோம், கர்த்தர் தானே ராஜாக்களா நிறுத்தி இருக்கிறாரு, கர்த்தர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் இல்லாட்டா, ஆண்டவர் இல்லாட்டா, அதனால எல்லாம் யாருக்குரியதுன்னா ஆண்டவருக்கே உரியது. ஆமென் சொல்லு. எந்த வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தாருகிறே, எந்த வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தாருகிறே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, மறுபடியும் திரும்பவும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்,
நிலைக்க பண்ணுவேன். ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்துல நம்மளை கொண்டு உட்கார வைக்கும்போது, ஒரு பொறுப்பை நம்ம கையில் கொடுக்கும்போது, ஒரு சிங்காசனத்தை நம்ம கையில் கொடுக்கும்போது, அந்த சிங்காசனத்தினுடைய முதல் எதிரி யாரு? முதல் எதிரி அந்த சிங்காசனத்திலே நம்மை உட்கார வைக்காமல் நம்மை கீழே விழத்தள்ளுகிற முதல் எதிரி பெருமையின் ஆவி. ஆமென். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்நேரமும் எக்காலமும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நான் நல்ல வேலை செய்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எத்தனை வருஷமா அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 years 30 வருஷமாய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 30 வருஷமா வேலை செய்கிறாரு. அழகா போயிட்டு இருக்குது, நல்ல சம்பளம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரே ஒருத்தர் கூட வந்து அப்படி காதில் ஒரு வார்த்தையை போறாரு, நீங்க இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லை. அந்த ஒரு வார்த்தை, சிம்பிளா ஒரு வார்த்தை, கூட வேலை பார்க்குறவர் காதிலே போட்டு விடுற மாதிரி, சார் நீங்க இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லை சார், நீங்க இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனி இருக்குது, நீங்க இருக்கிறதுனால தான் ஓனர் சம்பாதிக்கிறாரு, நீங்க இருக்கிறதுனால தான் அவர் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு, நீங்க மட்டும் போங்க, இந்த கம்பெனியை 10 நாள்ல இழுத்து மூடுறாங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இதுவரைக்கும் இவர் நல்லா போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு ஆமா 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 நான் தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறேன், நான் தான் அப்படி பண்ணியிருக்கிறேன் எல்லாம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சோடனே அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் லேட்டாக வர. லேட்டாக வந்த உடனே ஓனர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா எப்பவும் லேட்டாக வர மாட்டேன், இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் சும்மா ஜாலியாக ஜென்ரலாக தான் கேட்குறாரு. இவருக்கு டக்குன்னு கோபம் வருது. இத்தனை நாள் நான் வந்து சீக்கிரமாக தானே வந்திருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஐயோ அப்பா நான் ஒன்று அப்படி ஒன்றும் கேட்கல, ஏதாவது ஃபேமிலி ஏதாவது வேலையாக இருந்துச்சா அப்படின்னு தான் கேட்டேன், இல்லை இல்லை அப்படின்ட்டு போகிறாரு. இப்படியே இவருடைய எண்ணங்கள் வந்து அப்படி மாறிட்டே இருக்குது. முதல் இருந்தது மாதிரி இவர் இல்லை. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓனருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து, இப்போ இவர் சொல்லிட்டார் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் என்ன நினச்சார் அப்படின்னா, வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சார் போல. இவர் சொன்ன உடனே அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார் அப்படின்னா, சரிப்பா நீ மன கஷ்டத்தோடலாம் நீங்கள் இருக்க வேண்டாம், நீ இத்தனை ஆண்டுகள் எனக்கு உதவி செஞ்ச, நான் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிறதுனா போ அப்படின்னு இவர் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் எந்த இடத்திலும் நிலைவரப்படவே இல்லை. ஆனால் அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவங்க ஆட்கள், எந்த நபர் வந்து இவர்கிட்ட வந்து நீ இல்லாமல் இந்த கம்பெனி இல்லைன்னு சொன்னாரோ, அவர் இருந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார், அவர் இருந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். அப்போ நம்மை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் பெருமையை பேசி நம்ம மனசை கெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கம்பெனி பெருநாயக்கம் பாளையத்தில் இருக்குது. பேர் சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 50,000 பக்கத்தில் ஜனங்கள் வேலை செய்கிறாங்க, 30,000 பக்கத்தில் வேலை செய்கிறாங்க. இவங்களில் ஒரு டீமில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து, நம்ம எல்லாம் ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த கம்பெனிக்கு விரோதமாக, அந்த மேனேஜிங்க்கு விரோதமாக எழும்பும் அப்படின்னு எழும்புனாங்க. ஒரு பெரிய டீம் எல்லாரும் சேர்ந்த ஒரு 1000 பேர் மேலே சேர்ந்துட்டாங்க, எல்லாருமே டீமாக சேர்ந்துட்டாங்க. மேனேஜிங் விரோதம் பேசி நீங்கள் வரலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனிக்கு விரோதமாகவே எழும்புனாங்க. வேலையெல்லாம் அப்படியே நின்றுச்சு. 1000கணக்கான பேர் கொடி தூக்கி நின்றுருக்காங்க. ஒரு லேடி, ஒரே ஒருத்தங்க தான், அவங்க தான் அந்த இடத்துல அந்த அவ்வளோ பெரிய கம்பெனியை மேனேஜ் பண்ணுறாங்க. என்ன தெரில, அந்த மேனேஜிங்கில் இருக்கிற அந்த லேடி அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தில்லு மாதிரி ஒன்று வந்துருச்சு. நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் வந்து அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட்டது. அதனாலே பல கோடிக்கணக்கான லாஸ் ஆனாங்க. ஆனால் அவங்க இருதயம் அசையவே இல்லை, அசையவே இல்லை. எனக்கு விரோதமாக எழும்பினவன், கம்பெனிக்கு விரோதமாக எழும்பினவங்க எத்தனை ஆயிரம் பேரோ அத்தனை ஆயிரம் பேர் எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரே டைமில் எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனி இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால், அந்த கம்பெனி அதை விட லாபகரமான பணம் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நல்லா இருக்குது, பெரிய அளவில் இருக்குது. ஆனால் அதிலிருந்து பிரச்சனை பண்ணி 1000கணக்கான பேர் வந்தாங்க பாருங்களேன், அவர்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது.
அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, நம்ம எதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சிங்காசனம் நமக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நான் பெருமைக்கு என்ன பண்ண மாட்டேன்னா இடமே கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், இந்த பலிபீடம் எனக்கு நிலைப்படுத்த வேண்டுமானால், இந்த திருச்சபை எனக்கு நிலையா இந்த ஊழியத்தை நான் செய்யணும்னா பெருமையை மட்டும் என் இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா கொண்டு போகவே கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எடுத்து வாசிக்கலாம். நமக்கு வருகிற சிங்காசனத்தை நம்ம நிலைப்படுத்துவதற்கு இரண்டாவது காரியம், நீங்கள் அதே ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் 13, 14 நம்ம வாசிக்க போறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 14ஆவது அதிகாரம் 14ஆவது அதிகாரத்திலே 13, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. கவனிங்க, இங்கே இந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை இந்த தூதன் இழந்ததற்கு நம்பர் 2 இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஏற்கனவே எல்லா தூதர்களை விட அதிகமான மதிப்பு, அதிகமான ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இது போதாது, நான் எது வரைக்கும் ஏறுவேன்? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் வானத்திற்கு ஏறுவேன், நான் ஆண்டவருக்கு அது வரைக்கும் நான் போவேன். இருக்கிறதுலே அதுதான் பெரிய இடம், அந்த இடத்துக்கு நான் போவேன். எல்லா தூதர்களை விட முதன்மையான இடத்துல தானே நீங்க இருக்கிற, எல்லாமே உனக்குடையதான். அவர்கள் கீழே தான் இருக்கிறாங்க. இல்ல நான் அதுக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா, தேவன் ஒரு சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க மட்டும் வாழுகிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த சிங்காசனம், அந்த பொறுப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வராது. உங்களுடைய கம்பெனியிலே இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் போது, திருச்சபையிலே இருக்கலாம், பொறுப்பு கொடுக்கப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் மாத்திரமல்ல, எனக்கு மட்டுமல்ல, இந்த பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சிங்காசனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இதுல இருந்து நான் வாழணும், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதே நேரத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருக்கும்போது நிறைய பேரை உருவாக்கணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும், அவர்களும் வாழணும். சிலர் பொறுப்புன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், கையில் இந்த சிங்காசனம் கொடுக்கப்பட்ட உடனே, அதான் இப்போ கூட நிறைய கவர்மெண்ட்ல கூட ஓடிட்டே இருக்கு பாருங்களேன், அந்த பொறுப்புகள் வந்த உடனே வேற எதை குறிச்சும் கவலை இல்லை, யாருடைய உயிரை குறிச்சும் கவலை இல்லை, யாருடைய வாழ்க்கையை குறிச்சும் கவலை இல்லை. எனக்கு கையில் சிங்காசனம் கொடுக்கப்பட்டுருச்சு, நான் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு பத்தாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் அழிப்பேன், யாரை வேணாலும் எதிர்த்து பேசுவேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அது ஒரு காலம் என்ன இல்லைன்னா அழகு இல்லவே இல்லை. உங்க சிங்காசனம் உறுதிப்பட வேண்டுமே ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்காசனம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த சிங்காசனம் கொடுக்கப்படும் போது அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. அப்போ அவங்க ஏற்கனவே இவனுக்கு விரோதியானவர்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் எல்லாரையுமே கூப்பிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நன்றாக பார்த்து கொள்ளுவேன். இந்த சிங்காசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் எனக்காக மட்டுமல்ல, ஜீவரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பதவி ஆசீர்வாதம் வந்த உடனே இல்ல நமக்கு மட்டும் கிடையாது. சில நான் சொல்லுகிறதை ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வர அந்த ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும். நீங்க
நீங்கள் ஒரு ரூபா உங்களுக்கு வருமானம் வரும்போது அதில் 10 காசு நீங்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுத்தீங்கல்ல. இப்போ 1000 ரூபா வருமானம் வரும்போது அதில் ஒரு 100 ரூபாய் என்னன்னா ஒரு ஏழை. அதுவும் வந்து அதான், நீங்கள் ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ஆட்கள், நீங்கள் செய்கிற ஆட்கள் கரெக்டாக இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் எப்பவுமே பதவியும் பொறுப்புகளும் சிங்காசனங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, அப்படியே என்னுடைய வாழ்க்கை பரவி போகிற ஆடை போல. நமக்கு தேவை நம்ம வளரணும், நம்ம உயரணும். ஆனால் என் சிங்காசனம் ஒருத்தனை காப்பாற்றணுமே தவிர ஒருத்தரை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, நீங்கள் அங்கே மேனேஜிங் போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த மனுஷன் சாதாரணமான மனுஷன், கஷ்டப்படுற மனுஷன். அந்த மனுஷனுக்கு மேனேஜிங்கில் ஒரு பிரச்சனை வருது. அவனை தூக்கணும்னு நினச்சா நீங்களும் சேர்ந்து நினச்சா அவனை தூக்கிடலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சிங்காசனத்தை கொடுக்கும்போது அவன் மேலே கொஞ்சம் பரிதாபத்தை காமிச்சு அவனை தட்டி கொடுத்து அவனை காப்பாற்றி அவனுடைய குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றுவீர்களானால் அதுதான் உண்மையான நியாயமான மனிதர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆனால் இந்த சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு தவறு தான். தாவீதை அங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 முறைமுறையாய் பாடுகிறாங்க. பாடின உடனே இந்த சிங்காசனத்துல இருக்கிறவருக்கு என்ன நினைப்பு வருது அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் அந்த அந்த இதை கொடுக்கணும். அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய போராட்டம். அது யாராலையுமே ஜெயிக்க முடியல, யாராலையுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் செஞ்சிருக்கிறாரு, பரவாயில்ல தட்டி கொடுங்கப்பா, என்கரேஜ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியவர்கள் இந்த சவுலுக்கு இல்லை நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன், நான் தான் இங்கே பெரிய ஆள், எனக்கு மட்டும்தான் அது வேணும், என்னை தவிர வேற யாரையும் அப்படி பாடக்கூடாது, என்னை தவிர வேற யாருக்கும் அதை சொல்லக்கூடாது. அந்த ஒரே ஒரு எண்ணம் சவுலுடைய சிங்காசனத்திலிருந்து அவனை எடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு யாருக்காக ஆண்டவர் எங்க சொல்றேன்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு இன்னொருத்தரை அழிக்கிறதற்காக அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனம் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவதற்காக அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பும் சிங்காசனமும் இன்னொருத்தரை காப்பாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. நீங்கள் தேங்கி நிற்கிற தண்ணீர் அல்ல, நீங்கள் பரவி ஓடி போகிற ஆறாயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். என் ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமல்ல, என் ஆசீர்வாதம் என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, என் ஆசீர்வாதம் என் திருச்சபைக்கு மட்டுமல்ல, என் ஆசீர்வாதம் உலகமெங்கும் அநேகரை. ஹல்லேலூயா. இந்த சவுல் ராஜா தாவீதை மட்டும் இல்ல, நீங்க அவனுடைய சொந்த மகனே பாருங்களேன், சொந்த மகனே போய் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடிட்டு வர்றாரு. ஆனா சவுல் ராஜாவுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம் நிற்கிறாரே தவிர மகனுடைய வெற்றியை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. நீ ஜெயிச்சான்னா ஜெயிக்கலன்னா, நான் சொன்னதுன்னா ஏன் கேட்கல, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, செத்தா கூட உயிர் போனா கூட நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான். அது மட்டும்தான் நான் சொன்னது மட்டும்தான் நடக்கணுமே தவிர ஒன்றை நான் எதுலையும் கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்த ஒரு புத்தி என்ன அப்படின்னா, தான் மட்டும், எனக்கு மட்டும் சிங்காசனம் உங்களுக்கு மட்டுமல்ல, சிங்காசனத்தை கர்த்தர் கொடுக்கிறது எல்லாருக்காக. ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு 2 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நம்ம நிலைவரமா இருக்கணும்னா நம்மளை ஆண்டவர் நிலைப்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் இழந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த 2 காரணம் முக்கியம். 1, பெருமையை நம்ம மனசுல கொண்டு போகக்கூடாது. நம்பர் 2, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற, கர்த்தர் நம்மளை நிலைவரப்படுத்தி இருக்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்குமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் திரும்பவும் உன்னை என்ன செய்வேன் என்றால் நிலைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. துரத்தப்பட்ட இடங்களிலே கர்த்தர் திரும்பவும் நம்மை நிலைப்படுத்த போறார். நாம் எடுக்கப்பட்ட பிடுங்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் மீண்டும் நம்மை கர்த்தர் நிலைப்படுத்த போறார். அதற்கு ஆண்டவரே, என்னால் அல்ல, எல்லாம் உம்மாலே உண்டானது, நான் அல்ல, எல்லாமே நீரே தகப்பனே. ஆமென் சொல்லுங்க. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று ஓ ஹல்லேலூயா நம்முடைய கரங்களை எல்லாம் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, தகப்பனே நான் உன்னை மறுபடியும் திரும்பவும் உன்னை நான் நிலைப்படுத்துவேன், திரும்பவும் உன்னை நான் நிலைப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் நம்மை நிலைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன்.
சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, திரும்பவும் என்னை நிலைப்படுத்துவார் ஆண்டவர். இந்த ஹல்லேலூயா 21 நாள் ஜெபத்தினுடைய முதல் நாள் கர்த்தர் நம்மை பேசுகிறார். நான் உன்னை மறுபடியும் நிலைப்படுத்துவேன், நிலைப்படுத்துவேன். உன் பிள்ளையை நான் நிலைப்படுத்துவேன், உன் குடும்பத்தை நான் நிலைப்படுத்துவேன். நம்மை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிலைப்படுத்துவேன். சத்தமாய் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, என்னை நிலைப்படுத்துகிறவரே. பிடுங்கப்பட்ட இடத்திலிருந்து, துரத்தப்பட்ட இடத்திலிருந்து, படப்பட்ட இடத்திலிருந்து எங்களை அந்த இடத்திலே நிலைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவா, எனக்கே ஊழியம் செய்திடுவா. என் மகனே நீ வேறு ஒன்றுவா, என் மகனே நீ வேறு ஒன்றுவா. பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடு. கரங்களை மேல தட்டி, உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவே. என்னோடு நீர் இருந்து எனக்காக வழக்காடுவே. இரவும் பகலும் காத்துக்கொள்வி, இரவும் பகலும் காத்துக்கொள்வி. எவரும் தீங்கிழைக்க விட மாட்டீ, எவரும் தீங்கிழைக்க விட. யாக்கோபே யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய், என் மகனே நீ வேறு ஒன்றுவாய். நீ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். நீ பூத்து குலுங்கிடுவாய், நீ காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம். சொல்லுங்க கைய மேல தட்டி, என் மகனே. இயேசுவே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு நிலைவரமே இல்லாம என்ன கர்த்தர் என்னைக்கு நிலைப்படுத்த போற, என்னைக்கு இந்த சூழ்நிலை எனக்கு மாறும். அலைஞ்சு திரிஞ்சிட்டுனே இருக்கிறேனே, மறுபடியும் ஆண்டவர் என்ன அந்த நிலையான இடத்துல வைக்க மாட்டாரா? கொடுத்தத நான் இழந்துட்டேனே, கொடுத்தது என்னை விட்டு போயிருச்சு, நான் இனி என்ன செய்வேன் அப்படின்னு அங்கலாய்ச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு மேல திரும்பட்டும் ஆண்டவரே. சொல்லுவோம் கரங்களை தட்டி, யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய், யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நான் தான், நான் தான். அது எனக்கு தான் அந்த வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு தான் அந்த வார்த்தை. எல்லா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு தான். ஆண்டவர் உன்னை நிலைப்படுத்துவார். உங்க அம்மா நிலைவரப்படாம இருக்கலாம், உங்க அப்பா நிலைவரப்படாம இருக்கலாம், உங்க சொந்த நிலைவரப்படாம இருக்கலாம், ஆனா இயேசு உன்னை நிலைப்படுத்துவார், மறுபடியும் உன்னை நிலைப்படுத்துவார். சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆண்டவரே
நான் நிலைப்படணும், நான் நிலைப்படணும், என் குடும்பம் நிலைப்படணும், என் வாழ்க்கை நிலைவரப்படணும். ஓ ஹalleluya. ஓ நன்றி, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. மறுபடியும் திரும்பவும்